Today we going to see about have and has. இப்போ first have பத்தி பார்க்கலாம். I, you, we, they இதெல்லாம் எங்க வருதோ அந்த சென்டென்ஸ்ல have வரும். Example, I have a car, you have a car, we have a car, they have a car. இது அப்படி நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா I don't have a car. You don't have a car. We don't have a car. They don't have a car. Question type la vandichuna do I have a car? Do we have a car? Do you have a car? Do they have a car? Has இப்ப என்ன வரும்னா she, it ஏதாச்சும் ஒரு நேம். எக்ஸாம்பிள் என் நேம் சொல்லிக்கிறேன் மிதுன். இப்ப வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல has வந்தேதான் ஆகும். எக்ஸாம்பிள் he has a pen. She has a pen. He has a new pen. She has a new pen. Midun has my book. இது இப்ப நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா he doesn't have a new pen. She doesn't have a new pen. Midun doesn't have my book. இது இப்ப கொஸ்டின்ல வந்துச்சுன்னா does she have a new pen? Does he have a new pen? Does Midun have my book? So இந்த கொஞ்சம் क्वेश्चंस எல்லாம் இருக்கு. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. So first question read பண்ணலாம். We dash dinner at 7 p.m. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது we வந்தா என்ன சொல்லிருக்கேன்? இப்ப பாருங்க I, you, we, they இதுல we இருக்கா? இது வந்தா have வரும். அப்படினா we have dinner at 7 p.m. So second question read பண்ணலாம். இங்க பாருங்க Midun dash a new job. இப்படி வந்திருந்தா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது வந்து மிதுன பாருங்க. இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? he, she, it name ஏதாச்சும் ஒரு நேம். மிதுன் ஒரு நேம் அப்படின்னா இங்க வந்து has வரும். has. சரி இப்ப third question படிக்கலாம். The cat dash a black tail. cat அப்படின்னா இங்க பாருங்க he, she, it name. அனிமல்ஸ் எல்லாம் இட்ல தான் வரும். சோ வந்து has. இப்ப fourth question read பண்ணலாம். He dash a meeting. இங்க பாருங்க இங்க he வந்திருக்கு. he வந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கேன்? he. So இப்ப fourth question read பண்ணலாம். He dash a meeting. இப்ப இங்க வந்திருக்கு பாருங்க யோசிங்க have has. So நான் இப்ப சொல்றேன். இங்க வந்து பார்த்தா he, she, it name. நான் சொல்லிருக்கேன்ல he வந்தா has தான் வரும். எழுதிடலாம் has. சரி இப்ப fifth question read பண்ணலாம். I dash a party. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது I. இப்ப நான் சொல்லிருக்கேன்ல I வந்துச்சுன்னா I, you, we, they வந்தா have தான் வரும். So have எழுதலாம். இப்ப sixth question read பண்ணலாம். இது ஒரு question. So ஞாபகம் வச்சுக்கோங்க question வந்தா do வரும் இல்ல does வரும். இப்ப பாருங்க dash he. So sixth question read பண்ணலாம். dash he have a camera. இங்க பாத்துக்கோங்க இது வந்து questionனாலே do வரும் இல்ல does வரும். So இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது he. நான் என்ன சொல்லிருக்கேன்? இங்க பாருங்க he, she, it இல்ல ஏதாச்சும் நேம்.
இப்படி வந்திருந்தா கொஸ்டின் என்ன வரும்? டஸ். ஸோ வாங்க டஸ் எழுதலாம். டஸ் எழுதியாச்சா? இப்போ 7th கொஸ்டின் ரீட் பண்ணலாம். டஸ் யூ ஹேவ் an iPhone? இதுவும் ஒரு கொஸ்டின். ஸோ நான் இன்னும் சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது யூ. ஸோ வாங்க பார்க்கலாம். I-U-V-D இதெல்லாம் வந்துச்சுனாலே do தான் கொஸ்டின்ல வரும். Do you have an iPhone? So 8th question இப்ப ரீட் பண்ணலாம். She does a nice hair. இப்ப பாருங்க இங்க நீங்க கவனிக்க வேண்டியது she வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? He, she, it, name வந்தால has. So has எழுதலாம். So இப்போ நான் 9th கொஸ்டின் எழுதுறேன். ஏன்னா 9th கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ். தேங்க்யூ.